புதினா சாதம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷமாக நான் பாசுமதி அரிசி எடுத்து 1 கிளாஸ் எடுத்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்குங்க. அதே அளவு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை சேர்த்துக்குங்க. கல்பாசி, ஒரு பட்டை, கிராம்பு, ஸ்டார்பூ, ஒரு ஏலக்காய், சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் வதக்கி வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட நம்ம அரைச்ச புதினா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது புதினாவை நம்ம பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா நமக்கு பச்சை வாசனை வரை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட நம்ம ரைஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்குங்க. இப்போ சாதம் எடுத்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1க்கு 1.5 சேர்த்துக்குங்க. ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஒரு கிண்டு விட்டுட்டு இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு காணல உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய ப்ரெஷர்லாம் நல்லா போயிடுச்சுங்க குக்கரில். நம்ம சாதத்தை பார்த்துக்கலாம். இப்போ அருமையான நமக்கு புதினா சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாதம் நல்லா குழையாமலே வந்திருக்கு பார்த்தீங்களா. ரொம்பவே ரைஸ் நல்லா குழையாமல் உதிரியாக வந்திருக்குங்க. நம்ம ஆற விட்டு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக நல்லா உதிரியாக இருக்குங்க சாதம். அருமையான புதினா சாதம் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.